வெல்கம் டு ஹசீகாஸ் A to Z வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெய்மீன் கருவாடு. நெய்மீன் கருவாடு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நெய்மீன் கருவாடு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, நெய்மீன் துண்டு ஒரு 4 துண்டு நான் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இந்த மாதிரி பாத்திரம் காஞ்ச உடனே இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். பெரிய வெங்காயம் பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஹாட் வாட்டரில் லைட்டாக போட்டு உடனே எடுத்துடுவேன். அதில் உள்ள உப்பு போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாகட்டும். நல்லா வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா வேகட்டும். இதில் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்க்க பாருங்கள். எந்த வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வெங்காயம் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளியும் வெந்துருச்சு. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நான் குழம்புத்தூள் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது நான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள் தான். இது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்றா சேரட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது உங்களுக்கு ஆயிலே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஓகே. அப்படி வேக பத்தலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போது நாம் வாங்கி வச்சுருக்க அந்த கருவாடு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸை ஆட் பண்ணிடலாம். இது நெய்மீன் கருவாடில் சின்ன சின்ன பீஸு, இதில் பெருசும் இருக்கும். இது சின்ன பீஸு நான் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பீஸ் முழுசாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் கரைஞ்சும் இருக்கும். நான் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக விட்டுருவேன். இந்த பீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி அதில் அந்த டேஸ்ட்டும் ஆனியனும் ஒன்றா மிக்ஸாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி கருவாடு ஹாட் வாட்டரில் போட்டதுனால வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான நெய்மீன் கருவாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹசீகாஸ் A to Z வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.